29 11 நவம்பர் 11 1977 1977 7:40 PM பிறந்தது சென்னை. ஆண் ஜாதகம். சூரியன்ல ஆரம்பிச்சு சூரியனோட 8 கிரகங்கள், சந்திரனோட 7 கிரகங்கள், செவ்வாயோட கடைசியா சனி வரைக்கும், சனியோட ராகு கேது வரைக்கும் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணியாவது ஏற்றிக்கோங்க. மனப்பாடம் பண்ற அளவுக்கு இல்லை, பார்த்தாலே புரியும். ஏற்கனவே ப்ரீவியஸா சில மைண்ட் செட் உட்கார்றதுனால இது உங்களுக்கு மறைச்சிடுது, பிரச்சனை இல்லை. அதை எடுத்துட்டீங்கன்னா நீங்க கரெக்டா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இவங்களை வருவாங்க, இவங்களை பார்க்காதீங்க, இவங்களை விட்டுடுங்க, இவங்களை கும்பிடுங்க, இந்த சாமியை வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக பயன்படும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இப்போ நான்லாம் சொல்றேன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் தெரியுமா நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சின்ன தடயங்கள், சின்ன விஷயம் வந்தா கூட எடுத்து பார்ப்பேன். ஏன்னா அது தப்பா கூட இருக்கும். அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது சரியா தவறான்னு தெரியும். என்ன லக்னம்? மிதுன லக்னமா? மிதுன லக்னமா சொல்லுங்க. மிதுன லக்னம், புனர்பூச நட்சத்திரம், 2ஆம் பாதம். ஓகே. உபய லக்னம் சார். ம். அதுலயே குரு இருக்காருங்க சார். அதே கேந்திராதிபதிய தோஷம் சார். ஓகே. மிதுன லக்னம், லக்னத்திலேயே குரு சந்திரன், 2ஆம் இடத்துல செவ்வாய், 3ஆம் இடத்துல சனி, 4ல குரு, 4ல ராகு, 5ல எதுவும் கிடையாது இல்லையா? 6ல சூரியன் சுக்கிரன், 7ல புதன், 8ல எதுவும் கிடையாது, 9ல எதுவும் கிடையாது, 10ல கேது. இப்ப சொல்லுங்க, இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா என்ன சொல்லுங்க? லக்னம் சார், லக்னத்துல குரு இருக்கிறதுனால அது கேந்திராதிபதிய தோஷம் அப்படின்னு வச்சுக்கலாம் சார். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குங்க சார். 2ல செவ்வாய், 3ல சனி இருக்குங்க சார். ராகு இருக்குங்க. 4ல ராகு சார். 5ல கிரகம் இல்ல சார். 6ல சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இருக்குங்க சார். 7ல புதன் இருக்கு. 8, 9 கிரகம் இல்லைங்க சார். 10ல கேது இருக்குங்க சார். 11ல 12ல இது உள்ள விட்டுருங்க, குழிகள்லாம் எடுத்துக்க வேணாம். ஓகே, இது என்ன ஜாதகம்? அது என்ன வகையான ஜாதகம்? இது சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். சுக்கிரன் எத்தனை டிகிரில இருக்கு? சுக்கிரன் 210, சூரியன் 223, ஒரு 13 டிகிரி வித்தியாசம். அப்ப அஸ்தங்கம் ஆகல. ஓகே. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கு இந்த ஜாதகத்துல. அதாவது இந்த ஜாதகத்துக்கு பேர் சதுர்கேந்திர ஜாதகம்னு ஒண்ணு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா சார். இந்த ஜாதகத்துக்கு கேந்திராதிபத்திய தோஷம் வேலை பார்க்காது. இந்த ஜாதகம் வெற்றி பெறும் ஜாதகம். அதான் ஒரு பாயிண்ட். இது ரைட் சைடு போர்ட்டிகோ கார் நிறுத்துற அளவுக்கு வீடு இருக்கும். ஒரு அரண்மனை மாதிரி வீடு கட்டி, பங்களா கட்டி, ரைட் சைடு போர்ட்டிகோ போட்டு வெறும் சரத்துல மட்டும் கிரகம் என்ன, திரிகோணத்துல மட்டும் கிரகம் என்ன, கேந்திரங்கள்ல மட்டும் கிரகம் எல்லாம் நடத்திருக்கணும் உங்களுக்கு. இதுக்கு என்ன பலன்கிறத ஃபர்ஸ்ட் இங்க கேந்திராதிபத்திய தோஷம் வேலை பார்க்காது. ஒண்ணு. அடுத்தது, ராகுக்கு 4 கேந்திரங்களிலும் கிரகம் இருந்தால் அதுவே ஒரு யோக ஜாதகம். பஞ்சனை மேல் துயிலும் ராஜயோகம்னு ஒண்ணு சொல்றான். அப்ப நீங்க ரெகுலரா படிச்சதை தாண்டி என்னைக்கு நீங்க யூனிக் ஒரு ஜாதகத்தோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்து அப்ளை பண்ணி எடுக்கிறீங்களோ, எல்லாரும் படிக்கிறோம் சார். பிஹெச்டிங்கிறவங்க எத்தனை பேர் எடுப்பாங்க? 40 பேரும் பிஹெச்டியை படிப்பாங்க. ஒருத்தன் 2 பேர் தான் வருவான். அதுல உலகம் தெரிஞ்ச மாதிரி யார் வருவான்? தன்னோட முழு உழைப்பு, தன்னோட சுய சிந்தனை எல்லாத்துக்கும் தாண்டி கிரியேட்டிவிட்டி, அதை பிராக்டிக்கல் யாருக்கு சாத்தியமோதோ அவங்க தான் வருவாங்க. இப்ப ஜோதிடத்துல யாரு கொடி கட்டி பிறப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒண்ணுத்துலயும் ஒரே அப்ளை பண்ணி பார்க்காம இதை பார்த்தோன்னா, இதுதான் சொன்னேன், இந்த 64 வகையான ஜாதகத்துல இதுக்கு பேரு சதுர்கேந்திர ஜாதகம்னு பேரு. நான் வழக்கமா சொல்றதுன்னா, நீங்க கேந்திராதிபத்திய தோஷம் சார், உங்களுக்கு குடும்பம் சரி வராது, பொண்டாடி சரி வராது, தொழில் சரி வராதுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நல்லாவே இருக்கா. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லாருக்கும் இருக்கும். இது சரியாயிடுமா? இப்போ ஆபீஸ்ல போயிட்டு இருக்கு, நான் ரிசைன் பண்ணிட்டு வேற வேலைக்கு போகுமா, இங்கே இருக்குமான்னு கேட்க வந்தாரு. என்ன, அவ்வளவுதான். நான் மற்ற பாயிண்ட்லாம் சொன்னோம். இந்த இடத்துல பாருங்க, சூரியன் எத்தனாம் இடத்துல இருக்கு? 6ஆம் இடத்துல இருக்கு. நல்லதா கெட்டதா? அது நல்லதுங்க சார். 3, 6, 10, 11. 3, 6, 10, 11 ரொம்ப சிறப்பு. ஸோ அவர் வலிமையான மனிதர் தானே. அடுத்தது, சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கு, அஸ்தங்கம் கிடையாது சுக்கிரன். அப்ப சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தா என்ன பேர் வரும்? அவங்க என்ன மாதிரி ஸ்பெஷாலிட்டி அவங்கள்ட்ட இருக்கும்? அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
இதை பார்த்தோன்னே இது சதுர்கேந்திர ஜாதகம்னு ஒரு லெவலுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்க அடுத்தது பலனே சொல்ல முடியும். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தா என்ன மாதிரியான இதுல அவங்களுக்கு தொழில் அமையும், என்ன மாதிரி பண்ணுவாங்க சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா, ஜிம் எக்ஸர்சைஸ். இந்த ஒரு பாயிண்ட வச்சு சொல்றேன். கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க தெரியுங்களா, நம்மளோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட்லாம். அது மாதிரி அவங்க ஒரு டீம்ல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அதுதான். அடுத்தது பொதுவா ராகு எந்த இடத்துல இருக்கோ, ராகு கேந்திரங்கள் 4 கேந்திரங்களையும் கிரகம் இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க. சக்சஸ்ஃபுல் லைஃப். ஜோதிடத்துல ஜெயிக்கிறதுங்கிறது வந்து சம்பாதிக்கிறதே கிடையாது. இந்த கல்வெட்டு ஆய்வாளர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எங்கேயாவது கல்வெட்டு கிடைச்சதுன்னா அவங்க ஏதோ புதையல் கிடைச்ச மாதிரி உழுந்துடுச்சு ஓடுவாங்க. அது மேல உள்ள அந்த ஆர்வத்துல போய் அதுல என்ன குறிப்பு இருக்கு, அது எந்த காலத்து குறிப்பு, அதை வச்சு என்ன ஹிஸ்டரி, அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா போவாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். காசெல்லாம் செலவு பண்ணிட்டு கூட போய் பார்ப்பாங்க 5 பைசாவுக்கு பிறகு. அது மாதிரி வந்து ஜோதிடம்ங்கிறது ஒரு புதையல். ரெகுலரா பார்க்க தானே உங்களுக்கு அந்த பழக்கம் வரும். அதே மாதிரி ராகுக்கு 4 கேந்திரங்கள், அது பாவ கிரகமா சுப கிரகமெல்லாம் எனக்கு கிடையாது. ராகுக்கு 4 கேந்திரங்கள்ல கிரகம் இருந்தாலும் அவங்க வெற்றி அடைந்து விடுவார்கள். அப்ப பஞ்சனை மேல் துயிலும் ராஜயோகம்னா, அப்ப அரண்மனையில வந்த கட்டில் எப்படி இருக்கும், அந்த கட்டில் மேல துயில்றான்னா அவன் எந்த அளவுக்கு செல்வாக்கா வருவான்னு கணக்கு. அடுத்தது சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கு. சூரியன் கவர்மெண்ட்ல இருந்தாலே, சூரியன் 6ஆம் இடத்துல இருந்தாலே மேக்சிமம் உங்களுக்கு கவர்மெண்ட்ல நிறைய பேருக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும். அப்படி இல்லாட்டி கூட அவங்க தனியார் நிறுவனத்துல இருந்தா கூட நல்ல பெரிய பொறுப்புல இருப்பாங்க. ஒரு ஹையஸ்ட் பொறுப்பு, நல்ல பொறுப்புல தான் இருக்காரு. சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கறதுனால விளையாட்டு போட்டி அந்த மாதிரி ஆர்வம், எக்ஸசைஸ் அதெல்லாம் இருக்குன்னு 2 பேட்டர்ன் நீங்க சொன்னது 2 பேட்டர்ன்லயே ஜெயிக்கிற ஜாதகம்ன்ற மாதிரி வந்துருக்கீங்க. ஆமா, இது நம்ம தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். 2 பாயிண்ட், ஒரு 4 பாயிண்ட் சார் சொல்லுவாங்க. அதாவது 4 ஆணியும் ஒரு கோணியும் வச்சுக்கிட்டு என்னடா இவ்வளவு பேசுற, கோட்டை கட்டுமே. சென்னை பழமொழி. ஆமா, ஒரு 4 ஆணியும் ஒரு கோணியும் வச்சுட்டு கோட்டை கட்டுவார் அப்படிமாங்க. சென்னையில ஒரு பழமொழி. 4 ஆணியும் ஒரு கோணியும் வச்சுட்டா கூடாரம் தானே கட்ட முடியும். ஒரு 4 பாயிண்ட வச்சுக்கிட்டு அதை அப்படியே மாத்தி 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 ஒரு 5-6 கிளாஸ் 5-6 நாளைக்கு எடுத்துருவாங்க கிளாஸ். இந்த மாதிரி ஒண்ணுத்தையும் உடைச்சு 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 போறது இருக்குல்ல, இதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம்லாம் இல்ல. ஒரு புக்குல சுத்தமா 200 பக்கம் புக்கு படிச்சா கூட ஒரு 4 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் நமக்கு கிடைச்சிடும். எல்லாமே இருக்கு, நம்ம தேட மாட்டேங்கிறோம். அதுதான் சந்திரன் குருனாலே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சந்திரசேகர்னு ஒரு பேர் எடுப்போம். நிறைய இந்த மாதிரி நிறைய எடுப்போம்ல, சசிகுமார், முத்துக்குமார். இதை விட்டுட்டு அவனுக்கு தெரியல இவ்வளவு கடவுள் இருக்கிறப்ப வடிவுடை அம்மன் ஒரு சாமி எடுக்கிறாப்புல. வடிவுடை அம்மன் சென்னையை விட்டா என்ன ஊர்ல இருக்கும்? எங்கேயுமே இருக்காது, ரொம்ப ரேரா இருக்கும். நீங்க சந்திரமௌலீஸ்வரர்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் வந்து பக்கத்துல இருக்கும். சந்திரமகடேஸ்வரர், இதெல்லாம் சொல்லிட்டே போனீங்கன்னா இதுதான் அங்க சிக்கலாயிடுது. ஒண்ணுதான் தெரியும்னா இன்னொரு பாயிண்ட் யோசிக்க முடியாது. இப்ப நீங்க இதை பிடிச்சீங்கன்னா இதுல இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு உள்ளார வரும். இப்ப ஒண்ணு தெரியுதுல, இப்ப நான் 2 பாயிண்ட் சொல்லு. ஒண்ணு இது சதுர்கேந்திர ஜாதகம்னு ஒரு விஷயத்த சொல்றேன். அடுத்தது ராகுக்கு 4 கேந்திரங்கள்லையும் கிரகம் இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்.